ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கி என்னன்னா, காலையில் இன்றைக்கி எத்தனை மணி? 8:30 ஆயிடுச்சு. அட கொடுமையே, ஆம்பளை வயசு தொண்டை அடைச்சிருச்சு. 8:30 ஆயிடுச்சு. நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா இவங்க லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. சரி ஒரே தான் செஞ்சிடலான்னு இந்த இதுக்கு ஊற வச்சுட்டேன். நான் ஊற வைக்காமல் இருந்தால் கூட நான் எதுவும் செய்ய வேணாம். இங்கே வருங்க, பட்டாணியை ஊற வச்சுட்டேன். இவங்களை நம்பி நான் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசிக்கிறேன். ஏன்னா இவங்க எந்திரிச்சு எப்போ சாப்பிடுவாங்கன்னே என்னாலேயே யூகிக்க முடியல. அதனால் சரி, சாப்பிட்டா என்ன சாப்பிடலேன்னா என்ன, நான் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் கொஞ்சம் குருமாவும் பூரியும். இது வந்து வீட்டுக்கு ஷெரின்ஸ் கிச்சனுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுகளுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணே முழிக்க முடியாது. அப்படி ஒரு தூக்க சொக்கு எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இந்த சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு இருந்துச்சுன்னா எப்படி தான் முழிப்பு வருமோ அப்படி டான்னு முழிப்பு வந்துடுது பார்த்துக்கோங்க. அவ்வளவு எனர்ஜியாக வேறு வேலை செய்கிறோம். இன்றைக்கி தான் நம்ம ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குவோமா, ஆனால் தூங்கவே மாட்டோம். அது அன்றைக்கி தான் கடமை வந்து தட்டி எழுப்போம். அன்றைக்கி தான் கடமை வந்து தட்டி எழுப்புதாம்மா. சிவாவது ஒரு நாள் கூட எனக்கு லீவ் விட மாட்டேங்கிறாங்களே, காலையில் நேரத்தில் எழுப்பி உயிர் எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருப்பான். பாருங்கள், அது பட்டை கிராம்பு இதெல்லாம் தட்டியாச்சு. இது கூடவே இஞ்சியும் கொஞ்சம் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து தட்டி எடுத்துடலாம். ஷெரின்ஸ் கிச்சன் சண்டே விளாக் இன்றைக்கி வந்துருச்சு. போன வாரம் சண்டே எடுத்த விளாக இன்னி நம்ம சிவா வந்து எடிட் பண்ணி தரல. இதுக்குள்ளே இந்த வாரம் சண்டே வந்துருச்சு. இதெல்லாம் இது வந்து இதுக்கு அடுத்த வாரம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஓ அக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சுருப்பாங்க போல் அப்படின்னு. இது பல 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி செய்கிறதெல்லாம் 3 வாரம் கழிச்சு போட்டால் என்ன தான் நடக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா இது கூட வாங்கலை நான். இதோட பிரீத்தியோட மிக்சி ஜார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஓட்டையாகி தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கு தனியாக ஒன்று மிக்சி ஜார் வந்து வாங்கினேன். இது வந்து ஐடியலில் வாங்கினேன். இந்த ஜார் வந்து 750 ரூபா. ஆனாலும் இது நம்ம மிக்சிக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்படியே வச்சு இப்படியே பண்ணிக்கலாம். இது டைட்டாக இப்படி பிடிச்சி தான் நான் வந்து அரைக்கணும். ஏன்னா இல்லைன்னா வந்து தூக்கி சாத்திடுச்சுட்டு என்ன பண்ணுறது, அதனால நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குவேன். நான் பிடிச்சிட்டு தான் அரைப்பேன். நீங்கள் இந்த மாதிரி தனியால் வாங்குற மாதிரி இருந்தால் தான் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஆனால் அரைக்கிறதுலாம் அரைக்கிது. ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு அதில் அந்த இதில் உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வைக்கணும், தெரியுதுங்களா? அதனால தான் இது வந்து குருமாவுக்கு அரைக்க ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து குருமா வந்து தாளித்து விட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காய் எடுத்து அடுத்தடுத்து மட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சிருவோம். இது வந்து நம்ம நாளைக்கு வந்து காரக்குழம்புக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். மாமா மட்டன் வாங்க போயிருக்காங்க. வந்ததுமே அதையும் தாளித்து மட்டும் விட்டுட்டு சோறை ஊற வச்சுட்டு ரசம் வச்சுட்டு தான் வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் வெளியில் கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலான்னு சொல்ல மாட்டாங்க, போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாமாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம கடையில் வாங்குகிற மாவு ரவை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கி அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வச்சுருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு வண்டு ஒரு புழு வர்றது கிடையாது. ஆனால் அதை ஒரு டைம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா, யூஸ் பண்ணாமல் ஒரு வாரம் ஒரு 2 வாரம் வச்சுருந்தாலே அதுக்குள்ளே வண்டு வந்துடுது. அது என்ன காரணமாக இருக்கும்? இதை ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்குது. வெளியில் ஓப்பன் பண்ணப்பட்டு தான் அது வருது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வண்டி இதுக்குள்ளே போய் வண்டி உருவாகுதா? இப்போ நான் வந்து பூரி பண்ண போகிறேன். நான் வந்து கோதுமை மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எதுக்காக கடலை மாவு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி வந்து சுருங்காமல் வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துட்டு நம்ம பூரி செஞ்சோம்னா இது வந்து சுருங்காமல் வருமா. இது வந்து எனக்கு ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்ன டிப்ஸு. சரி அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம பூரி எப்படி வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். நார்மலாக நம்ம எப்பயுமே மாவு பிசைகிற மாதிரி தான். ஆனால் வந்து கொஞ்சம் கடலை மாவு மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பூரிக்கு தேய்ச்சி எடுக்கலாம். பூரியில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காக சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன். நீங்களும் இது போல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நானும் பூரி தேய்ச்சேன். அப்பப்போ என்னோடய குரலில் வந்து ஒரு குயில் குரல் வரும். நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது, சரியா? சரி, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்படியேவும் நானும்
உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதே போல் உங்ககிட்ட எதனா டிப்ஸ் இருந்தானா சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. நம்ம வீட்டில் பூரினா மாமாவுக்கு பிடிக்கும் பூரி. அப்புறமா அஸ்பத்துக்கு வந்து இந்த பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு பைத்தியம் பிடிச்ச பையன். அதுக்கு வந்து சப்பையாக இருக்கணும் பூரி, ஆறி போய் இருந்தால் தான் அந்த பூரி அவன் வந்து சாப்பிடுவான். அவனுக்கு பொதுவாகவே பூரி பிடிக்காது. பிடிக்காத ஒரு கொடுமைக்காக கடைசி நேரத்தில் உட்காந்து அதை அடியில் கிடக்கும் பாருங்க, அந்த பூரி எடுத்து சாப்பிட்டுட்டு கிடப்பான். அதனால அவனுக்கு பிடிக்காது. எனக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த அம்மாக்கள்லாம் எப்படின்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ வீட்டில் செய்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நிலமை தான் என்னோட நிலமையும். அதே போல் இடத்த செஞ்சாலும் 2 எடுத்து நானும் வாயில் போட்டு போயிட்டே இருப்பேன். பர்சனலாக இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு செஞ்சுருக்குன்னு சொல்லி என்னைக்காவது நான் செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்வேன். சரியா? அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அருமையான ஒரு பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம். நான் வந்து இதில் மிளகாத்தூளெல்லாம் போடலை. பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப கலரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து பூரி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி குருமாவாக இருக்குது. குருமானாலே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணியாவே நீங்கள் வச்சுக்கோங்க. அருமை. அப்புறம் பூரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இது காஞ்சிங்கன்னு பொரிச்சு எடுத்து நம்ம வந்து கடன்னு சாப்பிட்றது தான். முதல் பூரி போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு சொதப்பல் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி உப்பி வராது, ஏதாவது நமக்கு வந்து வேணும்னே இது காண்டேற்றும். அதனால் ஃபஸ்ட்டு பூரி வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சிருவேன். அதனால் எண்ணெய் குடிக்காமல் தான் வருது. கடலை மாவு ஒர்க் ஆகுது. பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவும் நல்லா புசுன்னு ஒரு பூரி ரெடி ஆயிடுச்சு. அது வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தொட்டாலே அப்படியே நல்லா அமுந்திரும். அந்த மாதிரி சாஃப்டான ஒரு பூரி தான். ரொம்ப மொறுமொறுப்பான ஒரு பூரியெலாம் செய்யலை, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பூரி இது. கொஞ்சம் நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கணும்னா ரவையெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லா அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கும். நம்ம அதில் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் மாமா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நம்ம இன்னொரு பக்கம் மீதி இருக்கிற பூரியெல்லாம் செஞ்சு எடுத்துருவோம். எல்லாம் இப்போ பூரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. மீதியான குருமா பார்த்திங்கன்னா இதை எடுத்துலாம். நம்ம அஸ்பக்கு மட்டும்தான் இனி சாப்பிடல. சரி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா அவை வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படின்னு எடுத்து போட்டு வச்சுட்டு எல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து போட்டுடலாம். இந்த மீதி எடுத்து வைக்கிறது, இந்த கழுவுறதுக்கு எடுத்து போடுறதே அதில் பாதி நேரம் நம்ம பொழுது போயிடுது. எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுருந்தா இப்போ இந்த குருமா வந்து மீதி இருந்திருக்காது. அதுக்கு பிறகு அந்த எப்பயுமே பட்டாணி சுண்டல்லாம் ஊற வச்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்து வந்து ஊற வச்சிருவேன். ஏன்னா அடுத்த நாள் காரக்குழம்பு எதுனா செய்யறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை காரக்குழம்புக்கு ஊற வச்சோம்னா குருமா செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வைக்காமல் இது போல் அந்த கரெக்டாக அந்த முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பயிர் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்புறம் மாமா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னா, மட்டன் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்குலாம் இப்படி மட்டன் வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டே வர மாட்டார். ஆனால் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவை மாதிரி பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் நம்ம மாமா பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கறி எடுத்து வைக்க போகிறேன். எதுக்குன்னா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றக்காக. சாசா சாப்பிடாதுல்ல மாமா. மட்டன் எப்படி அதை சாப்பிடுவோம்? நீங்கள் சாசாக்கு ஏன் கறி வாங்கிட்டு வரல? சாசா செய்கிற வேலைக்கு எல்லோரும் கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்க, எல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்க. சாசா அதுக்கு மேலே டிப்ரெஷனில் இருக்குது, வெளியில் விட மாட்டேங்கிறாங்கடாடு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பிரியாணி செய்கிறதுக்கு போதும் நம்ம அதாவது அந்த மட்டனோட மணத்துக்காக தான் இந்த பீஸ். அதனால் இதையும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு விட்டுறலாம். நாளைக்கு எடுத்து கொஞ்சம் பிரியாணி செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதை எடுத்து உள்ள வச்சுட்டு இப்போ மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது. இதெல்லாம் எடுத்து நான் சிங்கில் போட்டுட்டு மட்டன் குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணி தாளிக்கணும். உங்களுக்கு தாளிக்கிறப்ப மட்டன் குழம்பு வந்து நம்ம வீட்டில் எப்படி வச்சா பிடிக்கும் அப்படின்னு அப்படி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக, ஒரு பெரிய வெங்காயமாக, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். இது போல் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு எண்ணெய் காயில் அதுங்களையும் போட்டு விட்டுனே. சரி காயட்டும். பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு. அரைச்சி போட்ட வெங்காயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னதாக வெட்டி போட்ட வெங்காயமாக இருந்தாலும் நல்ல கலர் மாதிரி வரணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருவோம். அவ்வளோதான். வதக்கினதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துடலாம். 3/4 கிலோ மட்டன். இது அதுக்கு மேலே வெட்டுது. வாங்கடா நம்ம கத்திக்கு வந்த சோதனை. குட்டி தக்காளி ஒரு 2 தக்காளி, அடுத்து உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு 2, தேவையான உப்பு, தேவையான மஞ்சள் தூள். எண்ணெய் பக்கத்துலேயே வச்சுட்டு பாட்டில் எடுத்து கஷ்டப்பட்டு இதில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி ஒரு லூஸ் யாராச்சும் இருப்பாங்களா? நல்லா இதெல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா கலந்துடணும். ஒரு மட்டனை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி விட்டுறணும். அப்போ தான் அந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் வதங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கட்டும். மற்றபடி நம்ம இருக்கிற வேலைகள் இன்னி கொஞ்சம் இருக்குமா, அதையெல்லாம் பார்த்துட்டு வரலாம். 3 ஸ்பூன், 1 கிலோன்றதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில். அடுத்து இதில் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். 1, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நல்ல காரமாக இருக்கிற மிளகாத்தூள், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா எடுத்தோலையே அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் மஞ்சத்தூள்லாம் வேண்டாம், நம்ம முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டாச்சு, அதனால் தேவையில்லை. இப்போ இந்த மசால் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசால் போட்டாச்சு, வதங்கட்டும். அரிசி வேறு ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. சரி, ஒரு பாட்டில் அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ இது வேறு எடுத்து வச்சு இது அப்படி இருக்குது. இந்த தேங்காய் வந்து நம்ம விசிலில் இறங்கினதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றணும். அதுக்காக இந்த இதில் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். விசிலெலாம் போட்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை க்ளீனிங் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து விட்டுறலாம். நம்ம வீட்டில் இந்த மட்டன் குழம்பு வச்சு கொடுத்தா மட்டும்தான் குறை சொல்லாமல் சாப்பிட்றாங்க. வேறு எந்த மட்டன் குழம்பும் அவங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. என்னை இன்டர்வியூலேயே கேவலப்படுத்தி விட்டாங்க தெரியுமா நம்ம வீட்டு பசங்க. இப்போ போட்டாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே போட்டோம், அப்புறம் அதனால் உப்பு வந்து இப்போ போட வேணாம். நம்ம குக்கர் விசில்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் கொதிக்க வைப்போம். அந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 விசில் விட்டு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் 10 விசில் விட்டாலும் மட்டன் வேக மாட்டேங்குதுன்னு. ஒருவேளை நாங்கள் வாங்குகிற கடையில் வந்து சின்ன ஆட்டு கறியாக கூட இருக்கலாம், அதனால் சீக்கிரம் வேகதாக இருக்கலாம். நீங்கள் வாங்குகிற ஆடு பெரிய முத்தின ஆடாக கூட இருக்கலாம், அதனால் சீக்கிரம் வேகாமல் இருக்கலாம். என்னன்னு தெரில. நம்ம வீட்டில் எப்பயுமே 2 விசிலில் வந்து மட்டன் வேக வச்சுருவேன். சாசா ரொம்ப சோகமாக இருக்குது. சாசாவுக்கு சிக்கன் வாங்கலை. இல்லைடா பாப்பா, தங்கப்பில் ஏண்டா என்னடி மேலே சோகமாக இருக்கீங்க? என்னோட தங்கம், பிள்ளைக்கு என்ன வேணும்? வெளியில் விடணுமா? வெளியில் போகணுமா? வெளியில் யாராவது போனால் தான் போகணும், சரியா? விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்ருக்கேன். ரசம் வந்து கொஞ்சம் இருக்குது, பழைய ரசம், அதனால் ரசம் ஒன்றும் வச்சுக்க வேணாம், போதும் இருக்கிறத வச்சுக்கிட்டா போதும். அதனால் இந்த அப்படியே ஒவ்வொரு பக்கமாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து கடைசியில் தாளிக்கிறதுக்கு வேணும், அதனால் ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கேன். தேங்காய் தொட்டி வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை தோண்டிட்டு காஞ்சு போச்சு, அதை தோண்டி எடுத்து வைக்கணும். அப்படியே சுற்றி ஒரு இந்த ஐலாண்டை சுற்றி வந்தாலே உடம்பு குறைஞ்சிடும் போல். நல்லா ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நல்லா இந்த டைம்லேயே நல்ல மட்டன் வெந்திருக்கும். ஆனாலும் அந்த பச்சை வாடையெல்லாம் இருக்கும் மசாலாவோடது. அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, நல்லா ஆஃப் பண்ணியாச்சு. 2மே ரெடி ஆயிடுச்சு. நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இனி பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் அதிகம் இருக்குது. அந்த வேலையும் பண்ணிட்டோன்னா மொத்த வேலையும் முடிஞ்சிடும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மட்டன் 10 நிமிஷம் வேக வச்சுருந்தோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பக்குவமும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கலரும் கூட நல்லா மாறி இருக்குது பாருங்கள். நம்ம என்ன தான் குக்கரில் வேக வச்சுருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த மட்டனோட சாரும் இறங்காது. அதனால் இது மாதிரி வேக வச்சு இறக்குனிங்கன்னா தான் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா குழப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அருமையான ஒரு மட்டன் குழம்பு ரெடி. சூப்பர் மட்டன். இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கண்டிப்பாக போடணும்.
உருளைக்கிழங்கு போட்டால் தான் அதை விட ரொம்ப பிடிக்கும். மட்டன் சாப்பிட்றத விட உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து குழம்புல இருக்க கறி சாப்பிட மாட்டேன், உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நீ ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா எடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சு, லஞ்சும் முடிஞ்சு. இதோட டாட்டா, கிச்சனுக்கு டாட்டா. ஐயோ டாட்டா சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சாதான் டாட்டா சொல்ல முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிக்கலாம்.